ராஜேஸ்வரி, தமிழக வெற்றி கழகத்திற்கு பிரசாந்த் கிஷோர் தேர்தல் வியூக வகுப்பாளராக இருப்பது குறித்து சீமானிடம் திருச்சியில் இன்று காலை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது கேள்வி எழுப்பப்பட்ட போது பணக்கொழுப்பு, அதனால் அவர் பிரசாந்த் கிஷோரை தேர்தல் வியூக வகுப்பாளராக பணிக்கு அமர்த்திருக்கிறார், அதனால் எந்த விதமான பலனும் கிடைக்கப் போவதில்லை என்ற கருத்தை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலடியாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒளிவாங்கியை நீட்டினால் உலர்வதே சீமானுக்கு வழக்கமாக இருக்கிறது என்றும், திரள் நிதி திரட்டுவோருக்கு திறமையாளர்களை அடையாளம் கண்டு பணியில் அமர்த்துவது எப்படி புரியும் என்ற கேள்வியையும் எழுப்பி காட்டமான பதிலை முதன்முறையாக தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு பதிலடியாக கொடுத்திருக்கிறது. பணக்கொழுப்பு என்று சீமான் பேசியதற்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் பட்டிமன்றத்தில் பேசுவதுதான் அரசியல் என்று எண்ணிக்கொண்டிருக்காமல் கல யதார்த்தம், அரசியல் யதார்த்தம் புரியாமல் சீமான் பேசிக் கொண்டிருக்கிறார் என்றும், அது மக்களிடத்தில் ஒருபோதும் எடுபடாது என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மேலும் பிரபாகர நேசத்தை முன்வைத்து கட்சி தொடங்கிய சீமான் இப்போது தனியாக சீமானிசம் என்ற ஒன்றை வகுத்துக் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்றும், சமகால சமூக சூழலில் அரசியல் கட்சிகள் தேர்தல் வியூக வகுப்பாளர்களை பணிக்கு அமர்த்துவது வழக்கமான நடவடிக்கை என்றும், நடைமுறை அரசியல் தெரியாமல் சீமான் பேசிக் கொண்டிருப்பதாகவும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சீமானுக்கு அளிக்கப்பட்ட அந்த பதிலடி அறிக்கையில், காட்டமான கண்டன அறிக்கையில் கடும் கண்டனத்தை சீமானுக்கு தமிழக வெற்றி கழகம் முதன்முறையாக பதிவு செய்திருக்கிறது. தந்தை பெரியார் தொடர்பாக சீமான் பேசியது குறித்து தாவேகா எந்த விதமான பதிலும் அளிக்காத சூழ்நிலையில் இப்போது விஜய்க்கு பணக்கொழுப்பு என்று சீமான் நேரடியாக விமர்சித்ததை அடுத்து இந்த முறை பதிலளித்திருக்கிறார்கள். அதற்கு முந்தைய முறை இதே போல சீமான் நடிகர் விஜயை அரசியலில் வலதும் இல்லாமல் இடதும் இல்லாமல் நடுவில் நின்றால் லாரி மோதி இறந்து விடுவார் என்று மிகவும் கொச்சையாகவும் காட்டமாகவும் தெரிவித்ததற்கு எந்தவித எதிர்வினையும் ஆற்றவில்லை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக. இந்த முறை பணக்கொழுப்புக்கு பதிலடி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக முதல் முறையாக வழங்கப்பட்டிருக்கிறது. பிரசாந்த் கிஷோரை தேர்தல் வியூக வகுப்பாளராக நியமித்தது சரியான நடவடிக்கை என்றும், அரசியல், யதார்த்த அரசியல் மற்றும் கள அரசியல், நடைமுறை அரசியல் தெரியாமல் சீமானிசம் என்ற ஒன்றை அவரே உருவாக்கி கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருப்பதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கடுமையான கண்டன அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. ராஜேஸ்வரி, விவரங்களுக்கு நன்றி கண்ணன். நேயர்களே, விஜய்க்கு பணக்கொழுப்பு என்று சீமான் விமர்சித்திருந்த நிலையில் தற்பொழுது மைக்கை நீட்டினால் சீமான் உளறுவது வழக்கம் என்று தாவேக தரப்பில் பதிலடியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கினார் எமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன்.